சிவாய நம திருச்செல்வம் நற்றொன்னையாவது நமச்சிவாயவே வாழ்க பலத்துடன் பெற்று நேசிப்பும் நல்லதே நடக்கும். நம்ம எல்லோருக்குமே நல்லா வாழணுன்ற ஆசையில் தாங்க நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்கோம். அதில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி மற்றவங்களை கெடுக்கிறோம். பார்த்திங்கன்னா, மற்றவங்களுடைய உயர்வுலேருந்து அவங்கள தாழ்வு நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம அந்த நிலைமைக்கு போகணும்னு நினச்சி செய்யக்கூடிய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே நம்ம மகிழ்ச்சிக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் பெரும் தடையாக இருக்குன்றத மறந்து போயிடுறாங்க. எப்பவுமே அப்படி செய்யக்கூடாதுங்க. மற்றவங்களுடைய நிம்மதியை கெடுக்கும்போது நம்மளுடைய மகிழ்ச்சி தன்னால் போயிடுங்க. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணாத இருந்தாலே நம்ம அமோகமாக மன நிறைவோட சந்தோஷமாக இருப்பன்ற இந்த உண்மை யாருக்குமே புரிய மாட்டுதுங்க. மற்றவங்களை கெடுத்து நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாதகமான செயல், எவ்வளோ தவறான செயல் அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டுதுங்க. என்ன மழகானாலும் எல்லா மழகமும் நற்றொன்னையாவது நமச்சிவாயவே. முன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்வாங்க. நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்போது மற்றவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. அப்படியே மற்றவங்க நமக்கு கெடுதல் செய்தாலும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறை சக்தி அதெல்லாம் தடுத்து நிறுத்தி நமக்கு உண்டானத சிறப்பான நல்ல விஷயத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் இறைவன் நமக்கு தருவாரது என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க. வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் சக்தி திருநீலகண்டம்.